ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி டேஸ்டி அண்ட் ஈஸியான பொட்டேட்டோ குருமா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ குருமா பண்ணுறதுக்கு இன்றைக்கி நாங்கள் இந்த மாதிரி 4 பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கோம். அது போக கட் பண்ணி வச்ச மிளகா, வெங்காயம், தக்காளி, சீரகம், கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம எடுத்த உருளைக்கிழங்க நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்ததை நல்லா தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மசிச்சு விடணும். மசிச்சு விடும்போது நீங்கள் அரைகுறையாக மசிச்சு விடணும், ஃபைன் பேஸ்ட்டாக மசிச்சு விடக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒவ்வொரு பீஸாக எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது பெருசும் சிறுசுமா இந்த மாதிரி மசிஞ்சு நல்லா வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் இதையும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. லைட்டாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நாங்கள் லைட்டாக சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு 2 to 3 நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பவுலில் கடலை மாவு எடுத்துருக்கோம். அது கூட லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதையும் நம்ம உருளைக்கிழங்கோட சேர்த்து ஊற்றிக்கோங்க. மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா 5 to 10 minutes விட்டுருங்க. இந்த மாதிரி டேஸ்டியான குருமா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.